ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தை புதுச்சேரியில் திரையிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். திரையரங்கு விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் புதுச்சேரியில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜிஎஸ்டி கேளிக்கை வரியை சேர்க்கும் போது மொத்தம் 43% வரி புதுச்சேரியில் அமலில் இருக்கிறது. இந்நிலையில் 43% வரியுடன் படத்தை திரையிட்டால் போதிய லாபம் கிடைப்பதில்லை என்பதால் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைக்கிறார். இளவமுதன், விவரங்கள். நந்தா, புதுச்சேரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் புதுச்சேரியில் திரைப்படங்களை அனுப்ப முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அது ஆகஸ்ட் மாதம் முதல் புதுச்சேரியில் தமிழ் திரைப்படங்கள் திரையிடுவதில் முடியாது என்று அவர்களிடம் முடிவாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் திரையரங்கு டிக்கெட்டுக்கான கேளிக்கை வரி 4% உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் கேளிக்கை வரி 25% உள்ளது. இத்தோடு ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து 18% என 43% வரி புதுச்சேரியில் அமலில் உள்ளது. இது விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டாதன் காரணத்தினால வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் புதுச்சேரியில் எந்த ஒரு திரைப்படமும் வெளியிடப்படாது என்று கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் வெளிவர இருக்கும் கூலி திரைப்படம் புதுச்சேரியில் திரையிடப்படாது என்று கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 25க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருந்தன. அவற்றில் 18 திரையரங்குகள் நஷ்டத்தின் காரணமாக மூடப்பட்டு வணிக நிறுவனம் மாற்றப்பட்டுள்ளன. தற்பொழுது உள்ள 15 திரையரங்குகள் அனைத்திலுமே ரஜினி படத்தை தயாரித்து வெளியிடுவதற்கு திரையரங்கு உரிமையாளர் தயாராக இருந்தும் தயாரிப்பாளர்கள் படத்தை வழங்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் புதுச்சேரியில் ரஜினிகாந்தன் திரைப்படம் வெளிவராது என்று தெரிகிறது. நன்றி இளவமுதன், விவரங்களுக்கு.